அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 16/12/2024 மாலை வானிலை நிலவரம். அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் ஐஎம்டி ரிப்போர்ட்டை பார்க்கலாம். காலை அறிக்கையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியான, அதாவது இலங்கைக்கு கிழக்கு புறமாக, அதாவது அம்பேரா என்ற பகுதிக்கு கிழக்கு புறமாகவும் திரிகோணமலைக்கு தென்கிழக்கு புறமாக நீடித்து வந்தது. இது மேலும் அதாவது மெல்ல மெல்ல நகரத் தொடங்கி தற்பொழுது அது கிட்டத்தட்ட திரிகோணமலைக்கு நேர்கிழக்கு புறமாக இலங்கையை சற்று ஒட்டி அப்படிங்கிற மாதிரி அமைய பெற்றுள்ளது. இதனால் நமக்கு எப்படி அப்படின்றது பார்த்திங்கன்னா, மழைப்பொழிவானது, அதாவது நம்ம நள்ளிரவுக்குள் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த மழைப்பொழிவு, இதன் தாக்கமே பார்த்திங்கன்னா தற்பொழுதே தென் கடலோர மாவட்டங்கள், அதாவது இந்த ராமநாதபுரம் மற்றும் அப்படி வடக்கு பகுதியாக அப்படி டெல்டா கடலோர பகுதிகளில் மேகமூட்டம் அப்படின்ற அவ்வப்போது ஆரம்பிச்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது வரும் மணி நேரங்களில், அதாவது கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு இடங்கள் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். அதே வேளையில் அப்படியே படிப்படியாக 17 அதிகாலை வெப்ப உயர்வுக்கு பின்பு இந்த நகர்வு மேலும் அதிகமரித்தால் கண்டிப்பாக காலையிலேயே மழைப்பொழிவு அப்படின்றது தீவிரமாக அப்படின்ற மாதிரி தொடங்கிறதுக்கான வாய்ப்பும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மதியத்திற்கு பிறகாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது படிப்படியாக கடலோர மாவட்டங்களில் மிதமாக தொடங்கும். அப்படியே படிப்படியாக உள் மாவட்டங்கள் என நாளைக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவானது தொடங்கிவிடும். அப்போது மிதமாக இருக்கிற மழை கடலோரத்தில் இங்கே படிப்படியாக தீவிரம் அடையும் போது சற்று இது உள் மாவட்டங்களில் மேலும் அது தீவிரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி 17-18 தேதிகளில் இந்த நிகழ்வானது வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து வரும் பொழுது அந்த மழைப்பொழிவானது அவ்வப்போது தீவிரம் அடையும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த காலநிலை சூழ்நிலை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த தட்பவெப்பநிலை மாறுபாடால் அது வடக்கு நோக்கி முற்படும், அதாவது சென்னைக்கு மற்றும் ஆந்திராவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் அப்படின்ற மாதிரி சில கணினி சார்ந்த கணிப்புகள் அப்படின்ற மாதிரி காட்டுகிறது. ஆனால் தற்பொழுது என்னுடைய இது ஒரு கணிப்பு அப்படின்றது, நான் என்னுடைய யூகத்தில் நான் சொல்கிறது, இது ஏற்கனவே நம்ம அறிவித்து தான், அந்த ஃபெய்ஞ்சல் புயல் போலவே இது அவ்வப்போது அலைக்கழிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்றதான் சொல்லணும். இது வெப்பநீரோட்டத்தை பொறுத்து, அந்த அன்றைய வெப்பநிலை பொறுத்து அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற இன்றைக்கான வெப்பநிலை பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் மற்றும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அப்படின்ற மாதிரி என்னோட யூகத்தில் நான் சொல்கிறது. இது வரும் மணி நேரங்களில் அந்த வெப்ப நீரோட்டத்தை பிடித்தும் மற்றும் அதனுடைய கடல் சார்ந்த வெப்ப நிலைகள் எப்படி இருக்குன்றதை அதை பொறுத்து பார்த்திங்கன்னா அதோட காற்றின் திசைவேகத்தின் மாறுபாடுகள் அப்படின்றத பொறுத்து வரும்பொழுது கண்டிப்பாக அது தமிழக கரை அருகே நெருங்குவது உறுதி. அதனால் எப்படி இருக்கும் மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டெல்டா கடலோரம் முதல் சென்னை வரைக்குமே நல்ல ஒரு மழை வாய்ப்பு. தென்கடலோரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு புதுக்கோட்டை, சிவகங்கை அவ்வப்போது எட்டி பிடிக்கும் ஓரிரு இடங்களில் மிதமாக அப்படின்ற மாதிரி இருக்கும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிதமான மழைக்கே அப்படின்ற மாதிரி 17-18 தேதிகளில் எங்கேயாவது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பரவி கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் வேளையில் உள் மாவட்டங்களில், அதாவது மேற்கு மாவட்டங்கள் சேலம் வரைக்குமோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சிக்கு சற்று மேற்கு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அது தீவிரத்தை மிதமாக அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்கள் இருக்கும். இந்த மழைப்பொழிவால் தென் மாவட்டங்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே நமக்கு வெள்ளம் கொடுத்து பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க சில இடத்துல. அப்போது அவங்க பயப்பட தேவையில்லை. இந்த நிகழ்வு வட மாவட்டங்களுக்கான ஒரு எச்சரிக்கை மட்டும்தான். தென் மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா தென் உள் மாவட்டங்களுக்கு எப்போ மழைப்பொழிவு அப்படின்னா, இந்த நிகழ்வு தமிழக கரை அருகே விலகி, அதாவது சென்னை மற்றும் நெல்லூருக்கு இடைப்பட்ட ஒரு ரேஞ்சில் அப்படின்ற மாதிரி போணுச்சுன்னா கண்டிப்பாக தெற்கு காற்று மேற்கு காற்றின் சந்திப்பின் காரணமாக கண்டிப்பாக குளிர்விக்கும் அமைப்பாக கிழக்கு காற்று உள்ளில் வருகை பொழுது உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி டெல்டா தொடங்கி சென்னை வரைக்குமே உள்ள அனைத்து உள் மாவட்டங்களுக்கு, அதாவது தென் மாவட்டங்களை தவிர்த்து அதனை அதாவது மதுரைக்கு வடக்கு பகுதி மற்றும் இப்படி பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் ஆங்காங்கே கரூர், சேலம், நாமக்கல் போன்ற பகுதிகள், அவ்வப்போது கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு, தேனி, திண்டுக்கல் மலைமறைக்கும் பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கொடுக்கும் வாய்ப்பு. இது எப்போனா தமிழகம் ஊடாக பயணித்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழை அப்படின்ற மாதிரி. இது வெப்பநீராவி காற்று குவிதல் என்பது நம்ம ஏற்கனவே அந்த புகைப்படத்தை முன்னாடி கொடுத்துருக்கோம் பாருங்கள். நல்ல ஒரு கனமழை, வெள்ளத்தை ஏற்படுத்தும் மழைப்பொழிவு கூட ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது தற்பொழுதைய சூழ்நிலையில் வடக்கு நோக்கி முன்னேறும் காரணத்தினால கண்டிப்பாக மழைப்பொழிவானது வட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும் வகையில் மழைப்பொழிவு இருக்கும். அவ்வப்போது இந்த வெப்பச்சலன இடிமழை போல எப்பொழுது நமக்கு தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு வராமல் இது சற்று வடக்கு நோக்கி முன்னாடி போனால் கண்டிப்பாக 19, 20, 21, 22 தேதிகளில் வலுவான மழைப்பொழிவாக சாயங்காலத்தில், அதாவது மாலை இரவு இடிமழையாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள், திருச்சி மாவட்டங்கள், ஒருத்தர் சொல்லியிருக்காரு மணப்பாறை பகுதிகளுக்கு மழை இல்லைன்னு, கண்டிப்பாக அவர்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. இந்த சுழற்சியின் காரணமாக கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. மத்திய உள்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.